ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ, அப்புறம் அதோட இலையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி 2 பூ தான் பூத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பூத்த பூ எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்து மருதாணி இலை பறிச்சுக்கலாம். கொஞ்சமாக பறித்தா போதும். அடுத்து வங்காள பிச்சி பறிச்சுக்கலாம். இதை மாதிரி கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இது ஹேர் ஆயிலுக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இப்போ கற்பூரவள்ளி இலை பறிச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் ஓமவல்லி. இது பொடுகை குறைச்சி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பொடுதலை பறிச்சுக்கலாம். இதுவும் பொடுகை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து நொச்சி இலை பறிச்சுக்கலாம். இதுவும் ஹேர் ஆயிலுக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இப்போது கத்தாழை பறிச்சுக்கலாம். இது முடி கொட்டுறதை குறைக்க, ஹேர் வளர ஹெல்ப் பண்ணும். இதை தனியாக எடுத்து ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ரோஸ்மெரி இலை பறிச்சுக்கலாம். இந்த பிளான்ட் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். குட்டியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கு. ரோஸ்மெரி பிளான்ட்டை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே 2 டைம் வாங்கி வச்சுருக்கேன், பட்டு போயிருச்சு. இப்போது 3வது டைம் வாங்கி வச்சுருக்கேன். இதாச்சும் நல்லா வளருதான்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வெட்டினா இந்த செடியும் பட்டு போயிடும். கருவேப்பிலை ஆல்ரெடி பறித்து வச்சுருந்தேன். இது ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதுதான் நான் சேர்த்து வச்சுருந்தேன் செம்பருத்தி பூ. இது எல்லாத்தையும் போட போகிறோம். அப்புறம் ஹேர் ஆயிலில் போட வெத்தலை பறிச்சுக்கலாம். எல்லா மூலிகையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இலையை மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு தேவையான எல்லா செடியும் எங்கள் வீட்டிலையே இருக்குது. முழு நெல்லிக்காய், கரிஞ்சீரகம் மட்டும் கடையில் வாங்கணும். வெந்தயம், சின்ன வெங்காயம் சமையலுக்கு வாங்கினது இருக்குது, அதையே எடுத்துப்போம். சில பேர் இன்னும் நிறைய மூலிகை ஆட் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ தான் போடுவேன். 6 இயர்ஸாக இதை தான் நான் ஹேருக்கு தேய்ச்சிட்ருக்கேன். முடி வளர்ச்சிக்கு ஹேர் ஆயில் மட்டும் போதாது, முடி வளர ஹெல்த்தியான ஃபுட்ஸும் எடுத்துக்கணும். ஹேரை ப்ராப்பராக கேர் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். தலைக்கு குளிக்கிறதுக்கு 1 hour முன்னாடி ஆயில் தேய்ச்சிட்டு குளித்தா பொடுகு வர்றது குறையும். இது மாதிரி எல்லா இலையும் க்ளீன் பண்ணணும். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் குட்டியாக கட் பண்ணி ஒன்றா போட்டுக்கலாம். முழு நெல்லிக்காய், கத்தாழை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம், கரிஞ்சீரகம் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் எல்லா மூலிகையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா மூலிகையும் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி விடணும்.
ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஆயில் ரெடி பண்ணணும். ஹேர் ஆயில் ரெடியாக போகுது. இந்த அளவுக்கு ஹேர் ஆயில் வரணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி பாருங்கள்.